அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் குரு பகவான் அதிசாரமாக வக்ரம் பெறுவதால் சிம்மராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், அதே போல் துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி சின்ன மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான சுக்கிரனும் திருதிய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. அதனால் மாதம் இறுதி வரை பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. சப்தமஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர் குரு பகவான். குருவிற்கு தேவ குரு, ஆச்சாரியர், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க. நவகிரகங்கள்ல அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எவ்வித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முப்போடி தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனும் ஆச்சாரியனும் ஆவர். வேதங்கள் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கு, பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான். வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. ஜனன கால ஜாதக குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறாரு. வாழ்க்கையில் நல்ல கல்வி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள். உலக புகழ் பெற்று மேதைகள், அதே போல் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம். வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுகளுக்கும் அதிபதி கிரகம் இவரே. ஜாதகத்தில் கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான். தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள், வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். அது மட்டுமில்லாமல் ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடத்தும் முதலாளிகள், பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார். கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள். பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும். ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார். குரு பகவான், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய மூவருமே நட்பு கிரகங்கள் ஆவார்கள். சுக்கிரன், புதனும் பகை கிரகங்கள் ஆவார்கள். ஜாதகத்தில் தனுசு, மீனம் ஆகிய 2 ராசிகளும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடுகளாகும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவானை பொறுத்தவரைக்கும் கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. அதே போல் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாட்டில் பணியாற்றி நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. வரவை விட செலவுகள்
செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும். இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது என்பது சற்று கடினமாக இருந்தாலும் கூட இத்தருணங்கள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலக பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. ஆடம்பர சம்பளமும் உற்சாகத்தை அதிகப்படுத்தும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்று தரும் திறனை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்கு. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளியூர் பயணங்கள் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரகநிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணம் முழுவதுமே கலைத்துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை வரவேற்பார்கள். திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளை வெளியிடலாங்க. நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் இத்தருணங்கள்ல வக்ரகதியில் செல்வதால் அந்தந்த தேதியிலிருந்து படிப்பில் கவனம் குறையக்கூடும். புத்தகத்தை கை எடுத்தாலே உறக்கம் மேலிடுங்க. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடும் என்பதையும் அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும் என்பதையும் கிரகநிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஆதலால் பிறருடன் பழகுவதில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை கடின உழைப்பும் விளைச்சல் பற்றிய கவலையும் மனதை அரிக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. அதே போல் பழைய கடன்களும் தொல்லை தருங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடுங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியங்க. விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எவ்வித ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கிரகநிலைகள் நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீகந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது.